நரிவேட்டை மூவி ரிவ்யூ. இது ஒரு மலையாள லாங்குவேஜ் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் டைரக்டட் பை அனுராக் மனோகர். தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு நரிவேட்டைன்னு டைட்டில் வச்சுருக்காங்க. 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வயநாட்டில் நடந்த முதங்கா இன்சிடெண்ட், இது ஒரு உண்மை சம்பவம். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டொவினோ தாமஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியம்படா கிருஷ்ணன் ஹீரோயின். சேரன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சுராஜ் சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணியிருக்காரு. ஆர்யா சலீம், சைஜோ குரூப், ரினி உதயகுமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். படத்தோட திரைக்கதையை எபின் ஜோசப் எழுதியிருக்காரு. படத்தோட கதை என்னென்னா, டொவினோ தாமஸ் ஒரு கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே ஸ்டேஷனில் சூரஜ் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கார். சேரன் டிஐஜி ஆஃபீஸராக ப்ளே பண்ணியிருக்காரு. கேரளாவில் வயநாட்டில் ஆதிவாசி மக்களுக்கு அந்த கேரளா அரசாங்கம் நிலத்தை ஒதுக்கி வீடு கட்டித்தரோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு கான்ட்ராக்டும் போடுறாங்க. ஆனால் சொன்னபடி அரசாங்கம் எதையும் பண்ணலை. 2 வருஷம் ஆகியும் எதுவும் நடக்கலை. ரொம்ப நாள் இழுத்து அடித்து அந்த மக்களை ரொம்ப அவஸ்தைப்பட வச்சுருக்காங்க. அதனால் கோபமான அந்த ஆதிவாசி மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. கேரளா அரசாங்கம் பெரிய போலீஸ் படையை இறக்குறாங்க. பெரிய ஷூட் அவுட்டே நடக்குதாங்க. இறுதியாக என்ன நடந்தது, யாரெல்லாம் உயிர் போயிச்சாங்கன்றதை ஆக்ஷன் ட்ராமா கலந்து சொல்லியிருக்காங்க. பூர்வக்குடி மக்களுக்கும் ஆதிவாசி மக்களுக்கும் எதிராக அதிகாரமும் அரசாங்கமும் எவ்வளோ எதிராக செயல்படுதுன்னு தோல் உரிச்சு காமிச்சிருக்காங்க. விஜயோட சினிமாட்டோகிராஃபி ஃபேப்லஸாக இருக்குது. ஃப்ரேம்ஸ் ஒன்று பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் படமாக்குன விதம் தண்ணிங்காக இருந்துச்சு. படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் ஒரு கேரக்டரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கதைக்குள்ளே போக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர லவ் போர்ஷன்ஸ் நிறைய இடத்துல ஸ்லோ பேஸில் தான் போகுது. அந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சிறப்பாக இருக்குது. ஆதிவாசி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அரசாங்கம் போலீஸும் சேர்ந்து எப்படிலாம் அந்த ஆதிவாசி மக்களை ஒடுக்கி வச்சுருக்காங்கன்னு காட்சிகள் மூலிமா ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில காட்சிகள் ரொம்ப உணர்வுபூர்வமாக உண்மைக்கு நெருக்கமாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டொவினோ தாமஸ் சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. வர்கீஸ் பீட்டர்னு அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ்காரன் எப்படி இருப்பானோ அதை அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. சுராஜும் கொடுத்த ரோலை நிறைவாக பண்ணியிருக்காரு. சேரன் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர், ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம். மலையாளத்தில் சேரன் பண்ண முதல் படம் இது. நல்ல ஒரு டெபியூட், நல்ல ரோல். அந்த கேரக்டராகவே நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயக் விஜயோட பாடல்கள் சுமாராக இருக்குது. பின்னணி இசை பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை ஒரு ஃப்ரேம்ஸ்லையும் உயிரோட்டமாக பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்து முடிஞ்சதை கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கணத்தை இதயத்தோடு தான் வருவீங்க. அப்படி ஒரு இன்டென்ஸ் அண்ட் எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸு, ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு கிளைமேக்ஸு. கண்டிப்பாக இந்த படம் பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓவரால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் இந்த படம். கிரிட்டிக்ஸ் பை ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5.